வெல்கம் டு நிதி எம்ப்ராய்டரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அழகான சிம்பிளான டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் 6 strands த்ரெட் எடுத்திருக்கேன். 2 தடவை நம்ம கிளாத்தில் நாட் போட்டுடலாம். எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளாத்தோட ரைட் சைடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு ஒரு தடவை செயின் போட்டுடுங்க. தென் இப்போது 3 செயின் போட்டுட்டு கிளாத்தோட லாக் பண்ணிவிடுங்க. கிளாத்தோட லாக் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டையும் சேர்த்து வச்சு ஸ்ட்ரைட்டாக நீடில் வச்சு லாக் பண்ணுங்கள். தென் திருப்பி 8 செயின் போட்டுக்கோங்க. 8 செயின் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அந்த 3 செயின் கேப்பில், அதாவது நம்ம விடுற கேப் 3 செயின் போட்டால் எவ்வளோ கேப் இருக்குமோ அந்த கேப் நம்ம விட்டால் போதும். இப்போ அங்கே நம்ம 8 செயினில் லாக் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி நல்லா தூக்கிட்டுருக்கோம். தென் திருப்பி நம்ம இதில் தான் தைக்க போகிறோம். ஃபுல் ஆர்ச்சும். இப்போ திருப்பி 3 செயின்ஸ் போட்டுக்கலாம். 3 செயின் போட்டு கரெக்டாக வச்சு லாக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. இப்போ கிளாத்தை டர்ன் பண்ணிக்கலாம். கிளாத்தை டர்ன் பண்ணிவிட்டு நம்ம 2 செயின் போட்டுட்டு ட்ரிபிள் க்ரோஷாக்கு நம்ம எப்படி சுற்றுவோமோ அதே மாதிரி சுற்றிட்டு அந்த கேப், அந்த 8 செயின் கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம ட்ரிபிள் க்ரோஷா போட்டுக்கலாம். ஸோ இந்த ட்ரிபிள் க்ரோஷா 7 டைம்ஸ் வரும். ஸோ திருப்பி 3 தடவை 2 செயின் போட்டு 3 தடவை நீடில் ரொட்டேட் பண்ணிவிட்டு உள்ளே விட்டு எடுத்தீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் நம்ம எடுக்கிறது ட்ரிபிள் க்ரோஷா. 2 வெளியே எடுத்துகிட்டு வருவோம். திருப்பி 2 செயின் போட்டு திருப்பி ஒரு ட்ரிபிள் க்ரோஷா. ஸோ இதே மாதிரி நம்ம டோட்டலாக 7 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரோஷா போடணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். 2 செயின் போட்டு திருப்பி ஒரு ட்ரிபிள் க்ரோஷா. ஸோ டோட்டலாக நீங்கள் அந்த ட்ரிபிள் க்ரோஷாவை கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 7 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் டைம் போட்டுடலாம். 2 செயின் போட்டுட்டு ட்ரிபிள் க்ரோஷா. தென் 2 செயின் போட்டுட்டு ட்ரிபிள் க்ரோஷா. ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. இப்போது 7 டைம்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 2 செயின் போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல விட்டு லாக் பண்ணிடணும். எஸ், இப்போ நமக்கு 8 கேப்ஸ் கிடச்சிருக்கும் கரெக்டாக. இப்போ கிளாத்தை டர்ன் பண்ணிக்கோங்க. கிளாத்தை டர்ன் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். தென் 2 செயின் போட்டுக்கோங்க. தென் டிசிக்கு சுற்றுற மாதிரி ஒரு தடவை சுற்றிட்டு அதே கேப், அதாவது ஃபஸ்ட்டு கேப்பில் 3 தடவை டிசி போட்டுக்கோங்க. 4th டைம் போடுற டிசியில் நம்ம மிடில் பீடு வைப்போம். ஸோ 4th டைம் டிசியில் பீடு வச்சுட்டு உள்ளே விட்டு எடுத்துகிட்டு பீடை உள்ளே இறக்கிடுங்க. இறக்கிட்டு டபுள் க்ரோஷா போட்டுக்கோங்க. இப்போ இந்த டபுள் க்ரோஷா ஃபினிஷ் பண்ணியாச்சு ஒரு பெட்டல். இதை அடுத்த கேப்பில் கொண்டு போய் சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிவிடுங்க. தென் திருப்பி 2 செயின் போட்டு செகண்ட் கேப்பில் திருப்பி இதே மாதிரி பெட்டல் போட போகிறோம். டிசி டோட்டலாக 4 டிசி போடுவோம். 3 டிசி ப்ளைனாகவும் லாஸ்ட்டு போடுற டிசியில் பீடும் வைக்க போகிறோம். இப்போ 3 டிசி போட்டாச்சு. இப்போது 4th டிசியில் பீடை உள்ள நீடில் விட்டுட்டு த்ரெட்டுக்குள்ளே இறக்கிட்டு 2 தடவை எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ முடிஞ்சிருச்சு இந்த பெட்டல். இப்போ இதை கொண்டு போய் 3rd கேப்பில் நம்ம லாக் பண்ண போகிறோம். அந்த கேப்பில் லாக் பண்ணிவிட்டு திருப்பி அதே கேப்பில் தான் நம்ம அந்த பெட்டலை போட போகிறோம். ஸோ அழகாக குமிஞ்சு அழகாக வரும். தென் 2 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு டபுள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு 2 டைம்ஸ் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வருவோம். 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷா போடுவோம். தென் 1 டைம் பீடு வச்சு போடுவோம். இதே மாதிரி நம்ம 7 டைம்ஸ் நமக்கு பீடு வரும். அந்த மாதிரி நம்ம ஆர்ச் குட்டி குட்டி பெட்டல்ஸ் போட்டுறணும் ஃபுல்லாக. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு கடைசியில் எப்படி எண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். கடைசியில் போய் நம்ம 8th கேப்பில் கொண்டு போய் நம்ம லாக் பண்ணுவோம். 7 பீட்ஸ் வந்திருக்கும். 8th கேப்பில் கொண்டு போய் லாக் பண்ணுவோம். தென் இங்கே நம்ம பெட்டல் திருப்பி போட மாட்டோம். ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி வச்சுருந்தோம் அப்படியோ அதே மாதிரி. ஸோ அந்த கேப் நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும் லாக் பண்ணதோடு சரி. இப்போது கீழே கிளாத் லாக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே விட்டு ஒரு தடவை சிங்கிள் க்ரோஷா போட்டுருவோம். ஸோ ஃபுல்லாக பெட்டல் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு கிளாத் லாக் பண்ண இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட டிசைன் ஃபுல்லாக ஆர்ச் கம்ப்ளீட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்.
ஸோ இப்போ அடுத்து நம்ம குச்சு கட்டுறதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். திருப்பி அடுத்த ஆர்ச். இப்போது 3 செயின் போட்டுக்கோங்க, கிளாத்தில் லாக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம 3 கேப்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். மிடில் இருக்க கேப்பில் நம்ம குச்சு கட்ட போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த பெட்டல் வந்து ரொம்ப அடுத்த உடனே நம்ம குச்சு கட்டணும் அப்படின்னா ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும், ரொம்ப இடிச்சிட்ருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேப்போடு நம்ம பண்ணும்போது டிசைன் நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். திருப்பி 3 தடவை கேப் 3 செயின் போட்டு லாக் பண்ணிக்கோங்க 3 டைம்ஸ். தென் இப்போ திருப்பி நம்ம இதே ஆர்ச் இதே டிசைனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டிசைன் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம ஒரு 3 தடவை செயின் போட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு 8 செயின்ஸ் போட்டோம். அடுத்து 8 செயின் நல்லா டைட்டாக போட்டுட்டு 3 செயின் கேப்பில் கொண்டு போய் லாக் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போது 8 செயின் நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். திருப்பி 3 செயின் போட்டு லாக் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிக்கணும். 2 செயின் போட்டு டர்ன் பண்ணிவிட்டு இந்த 8 செயின் கேப்பில் நம்ம இது மாதிரி 2 செயின் ட்ரிபிள் க்ரோஷா 2 செயின் ட்ரிபிள் க்ரோஷா இதே மாதிரி 7 டைம்ஸ் நம்ம வந்து போடுவோம். திருப்பி 2 செயின் போட்டு 8th டைம் கொண்டு போய் நம்ம லாக் பண்ணிடுவோம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். இப்போது 7 டைம்ஸ் நான் போட்டுட்டேன். இப்போ 2 செயின் போட்டு அந்த கேப்பு அந்த சிங்கிள் க்ரோஷா கேப்பில் கொண்டு போய் நம்ம லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு 2 செயின் போட்டுக்கோங்க, டர்ன் பண்ணிக்கோங்க கிளாத்தை. 2 செயின் போட்டு நம்ம குட்டி குட்டி பெட்டல்ஸ் போட போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு கேப்பில் 4 டிசி போட போகிறோம். ஸோ 3 டிசி ப்ளைனாகவும் லாஸ்ட் டிசியில் ஒரு பீடும் நம்ம வைக்க போகிறோம். இதே பெட்டலை நம்ம ஃபுல்லாக 7 டைம்ஸ் போட்டுருவோம். பீடு வச்சுட்டு திருப்பி நம்ம உள்ள பெட்டல் போட்டுடலாம். தென் இதை செகண்ட் கேப்பில் கொண்டு போய் லாக் பண்ணுவோம். திருப்பி செகண்ட் கேப்பில் போடுற பெட்டலை தேர்ட் கேப்பில் கொண்டு போய் லாக் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி ஃபுல் ஆர்ச்சி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம டிசைனை நான் 2 கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 டிசைன் வந்து ஒரு கலர்லேயும் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த கலர்லேயும் நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ நடுவில் நம்ம குச்சு கட்டுறதும் வந்து ப்ளூக்கு நடுவில் ரெட் கலரும் ரெட் கலருக்கு நடுவில் ப்ளூ கலரும் நம்ம கட்டிடலாம். குச்சு கட்டுறது இந்த டிசைன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல ஆர்ச் நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைனில் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம குச்சு கட்டிட்டு குச்சு கட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான டிசைன், ரொம்ப ஈஸியாக நமக்கு ஃபாஸ்ட்டாக நமக்கு வேலை முடியும், அழகாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு டிசைன். ஸோ இதில் குச்சு கட்டிடலாம். நான் மிடில் வந்து ப்ளூ கலர் லைட் ப்ளூவில் குச்சு கட்டியிருக்கேன். ஸோ ட்ரிபிள் கலரில் நமக்கு குச்சு கட்டும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த டிசைன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதோட ரேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 300லேருந்து 600 வரைக்கும் நம்ம ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் எவ்வளோ பக்கத்தில் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சேர்ந்து கற்போம், சிறப்பாய் கற்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.